அனைவருக்கும் வணக்கம். நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிந்தி ரக குதிரைகளுடைய ஓட்டத்தை தான் பார்க்குறோம். இந்த ஓட்டத்துக்கு பேர் ரவால்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பகுதியில் துருசுன்னு சொல்கிறோம். இது ரவால்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காலை தூக்கி வச்சு முன்னங்கால் ரெண்டையும் தூக்கி வச்சு ஓடக்கூடியது. இதில் ரோட் சோட்டா ரவால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் சொல்லக்கூடிய துருஸ் சோட்டா ரவால். காலை நல்லா தூக்கி வச்சு ஓட்டுச்சுன்னா அது பேர் படா ரவால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குதிரைகள்லாம் பார்த்தீங்கன்னா சிந்தி ரக குதிரையில் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி அதோடைய ஜீன்லேருந்து இது மாதிரி தூக்கி வச்சு ஓடுற மாதிரி குதிரைகள் வந்துடுது, ரவாலில் ஓடக்கூடிய குதிரைகள். இந்த குதிரைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பகுதியில் காது ஓட்டலை அப்படிங்கிறனால விலைவாசி வாங்க மாட்டாங்க இந்த குதிரைகளை. நம்ம பகுதியில் இருக்கக்கூடியதுக்கும் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே குதிரைங்க இல்லை. இது மாதிரி நல்லா ஓடக்கூடிய குதிரைகள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு தான் இந்த தொகை. இதே தொழில் இல்லைன்னா அந்த குதிரைக்கு விலை கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ரவாலில் ஓடக்கூடிய குதிரைகள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்பீடு, அதுக்கான தொழிலுக்கு தகுந்தாப்புல விலைவாசி அதிகமாக தான் இருக்குது. உயரம் பார்த்தீங்கன்னா 56, 58 அவ்வளோதான் இருக்கும். ரொம்ப பெரிய குதிரைகளும் இருக்காது. அதிகபட்சம் உயரமாக இருக்க குதிரைகள் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 7 லட்சம்னு சொல்லி அதோடைய உயரத்துக்கு தகுந்தாப்புல விலைவாசி அதிகமாகவும் இருக்குது. இந்த ஓட்டத்துக்கு தான் இந்த விலை மதிப்பு இங்கே இருக்குது. நம்ம பகுதியில் இன்றைக்கும் 1000 கணக்கில் குதிரைகள் தேடிக்கிட்டு இருக்கோம். 50,000 ரூபாயில் 60,000 ரூபாயில். இங்கே ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா சிந்தி ரக குதிரைகள் 2 லட்ச ரூபாய்க்கு விற்கிது. ஸோ அதனால் நம்மளுடைய மார்க்கெட்டும் இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டும் வித்தியாசம். யார் விருப்பம் இருந்து இது மாதிரி குலுங்காமல் ஓடணுங்கிறவங்க நினைக்கிறவங்க, சொந்தமாக குதிரை வாங்கிக்கிறவங்க இங்கே வாங்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு போனி குதிரை ஒன்று ஒருத்தர் ஓட்டுறாரு. சுற்றி வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி இந்த ரவாலில் ஓடுறவங்க அந்த குதிரைகிட்ட நின்று எல்லாம் போகிறாங்க. கடைசியாக அவர் பெரியவர் இறங்கிடுறாரு, அந்த போனியை கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா சில சம்பவங்கள் நடக்குது ஓட்டும் போதே. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான குதிரைகள் ஓடுறதுக்கே நமக்கு 2 கண் பத்தாத அளவுக்கு இருக்குது. நிறைய ஒரே மாதிரி ஓடக்கூடிய குதிரைகளை இங்கே பார்க்கலாம். இந்த மாதிரி ஓட்டத்துக்கு குதிரைகள் தேவைங்கிறவங்க நம்மளுடைய தொடர்புல கான்டாக்ட் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவில் ரொம்ப சின்ன குதிரை, ஆனால் ரவாலில் ஓடக்கூடிய குதிரை வெள்ளையில் இருக்குது. இது மாதிரி குதிரைகள் நம்ம தமிழகத்துக்கு தேவைன்னா எடுத்துகிட்டு கொடுக்கலாம். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.